ஹலோ காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்களோட அக்ஷா கார்த்திக். இன்றைக்கி வந்து ஒரு டாபிக் நம்ம எந்த மாதிரி ஸ்டைலில் வந்து வேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் சாரீ வந்து எப்படி வேர் பண்ணலாம். எல்லாருமே வந்து பட்டு சாரீ அந்த மாதிரி டைப்லாம் வந்து வேர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? பட்டு சாரீ ஒரு என்கேஜ்மெண்ட் அப்படின்னாலே ஒரு பட்டு சாரீ, காஞ்சிபுரம் பட்டு இல்லை நார்மல் பட்டு, இந்த மாதிரி பட்டு சாரியாக நம்ம வேர் பண்ணியிருப்போம். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு, என்கேஜ்மெண்ட்க்கு ஒரு டிசைனர் சாரீ வந்து வேர் பண்ணி பாருங்கள். அது சூப்பராகவும் ஒரு அழகாக இன்னும் நீங்கள் நல்லா லுக்காக எடுத்து காட்டுவீங்க. பட்டு சாரியை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப லுக்காக அழகாக ட்ரெண்டியாக அழகாக இருக்கும். நாங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ப்ளவுஸ் வந்து வேர் பண்ணியிருக்கேன். என்னோடய டிசைனர் சாரீக்கு வந்து நான் வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணல. அதனால் இந்த ப்ளவுஸ் வந்து நான் வந்து வேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் உள்ள டிசைனர் சாரீ வேர் பண்ணுறீங்கன்னா அந்த நம்ம ப்ளவுஸ் வந்து வேர் பண்ணுவோம் ஸ்டிச் பண்ணி. அது இன்னும் அழகாகவும் நமக்கு வந்து நல்லா காட்டும். இந்த ப்ளவுஸு தான் நல்ல பிளெயின் ப்ளவுஸு தான் நான் வந்து வேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அந்த சாரியில் டிசைனர் சாரியில் உள்ள ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி அழகாக போட்டுக்கலாம். நல்லா ஒரு கிராண்ட் லுக்கில் வந்து ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு அந்த அந்த டிசைனர் சாரி வந்து வேர் பண்ணும்போது இன்னும் லுக்காக அழகாக எடுத்துக்காட்டும். நான் வந்து இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த ப்ளவுஸ்க்கு இந்த சாரி வந்து மேட்சிங்காக இருக்கும். அதனால் இது வந்து வேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து என்கேஜ்மெண்ட் அப்படின்னும் போது கொஞ்சம் நம்ம வந்து ஒன்றோட போட்டால் மட்டும்தான் நமக்கு அழகாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த டிசைனர் சாரீ தான் உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஆனால் இது வந்து நல்ல ஒரு டிசைனர், இது நல்ல ஒரு லைட் வெயிட் இது. அண்ட் கலருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க் கலர். அண்ட் வேர் பண்ணுறதுமே வந்து கம்ஃபர்டபுள். நான் உங்களுக்கு வேர் பண்ணி காட்டுறேன். நீங்கள் அந்த மாதிரி வந்து வேர் பண்ணீங்க அப்படின்னும்போது ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு நியூ லுக் அழகாக தெரியும். ஏன்னா இந்த இருக்க ப்ளவுஸ் இதை நான் வந்து நல்லா ஸ்டிச் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். இதான் இதுக்குரிய ப்ளவுஸ், அப்படியே ரன்னிங் ப்ளவுஸ் இதுக்குரிய இது. எப்பயும் போல் நம்ம வந்து ரெட்டையமாக எடுத்துட்டு, ஏன்னா நீங்கள் இந்த ஸ்கர்ட் போட்டிருக்கீங்க அதுக்கு இதாக இருக்குது அப்படின்னா நோ ப்ராப்ளம். இது வந்து எனக்கு வந்து அவ்வளோ கான்ட்ராஸ்ட்டு லைட் வெயிட் தான். பட் ஆனால் ரொம்ப வந்து நமக்கு வந்து இந்த கலரிங்கே நமக்கு வந்து தெரியாது. மிரர் மாதிரி எவ்வளோ அழகாக பளிச்சுன்னு எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் வந்து இதில் வந்து ப்ளீட் வந்து எடுக்கலாம். நம்ம கீழே வந்து நல்லா பார்டர் வந்து நமக்கு வந்து நல்லா ஒர்க் இது கொடுத்துருப்பாங்க. நல்லா வந்து நம்ம வந்து ப்ளீட் எடுக்கிறதுக்கு வந்து அழகாக விழுவும். அண்ட் இது முந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிசைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பார்டர் லைன்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான டிசைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னோட லுக்கே உங்களுக்கு வந்து எவ்வளோ இதாக அழகாக தெரியுன்றது தெரியும். இந்த சாரீ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன் டைப்பாகவும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணாலுமே அழகாக இருக்கும். நம்ம ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் வந்து நம்ம எடுக்காமல் இருக்கனால ஒரு சாரீ வந்து நல்லா, ஆனால் நார்மலாகவே இது வந்து சாரீ நல்ல பெரிய சாரீ. இது வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ளீட் எடுத்துக்கலாம். நான் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசாக இல்லாமல் நார்மல் பெருசாக வந்து நான் வந்து ப்ளீட் எடுத்திருக்கேன். அப்போ ஏன்னா இதுக்கு வந்து லென்த் வந்து நல்லா பெரிய லென்த்து தான் இருக்கனால சாரீ வந்து நம்ம பெருசாக எடுத்தோம்னா நான் அப்படி பெருசாக எடுத்தோம்னா ப்ளீட் வந்து நிறையா தான் இருக்கும்.
பார்க்குறீங்க எந்த அளவுக்கு ப்ளீட் நிறைய விழுந்திருக்கு, அந்த எந்த அளவுக்கு வந்து எவ்வளோ ப்ளீட்டு நான் எடுத்திருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். பெருசாக எடுத்துமேவும், ஏன்னா நார்மலாகவே சாரீ வந்து பெரிய சாரீ. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இது எடுக்கிறதுனால இன்னும் நமக்கு வந்து அழகாக தெரியும். எவ்வளோ ப்ளீட் எடுத்துமே ஈஸியாக வந்து அந்த சேஃப்டி பின் வந்து இதாகிடுச்சு. எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா சொல்லிக்கலாம் அந்த ப்ளீட் பண்ணதை எந்த அளவுக்கு அழகாக உன்னோட அழகாக நீட்டாக இருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். எக்ஸ்ட்ராஸ் வந்து முன்னாடி நல்லா சொல்லிக்கலாம். இந்த டைப்பாப்லேயே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து சாரீ வந்து நீட்டாக அழகாக இதாக இருக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். இந்த மாதிரி வந்து ப்ளீட் எடுக்காமல் இந்த மாதிரி டைப்பாப்பில் போடுவாங்க. அங்கே வந்து நம்ம ஜுவல்ஸ் எல்லாம் போடுறோம் அப்படின்னும் போது நம்ம ப்ளீட் வச்சு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் ப்ளீட் எடுத்தே வைக்கிறேன். ஓவராலாக வந்து ஒரு நார்மல் ப்ளீட், ரொம்ப பெருசாக இல்லாமல் அந்த கரெக்டாக அந்த பார்டர் லைன் வந்து நமக்கு வந்து அந்த டிசைன்ஸ் தெரிகிற அளவுக்கு நான் எடுக்கிறேன். அது வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து இதில் வந்து ப்ளீட் நல்லாவே விழுகும். ப்ளீட் எடுக்கிறதோ இருக்கட்டும், இது நல்லா ஸ்டிச் ஆகி விழுகும், சூப்பராகவும் இருக்கும். நல்ல ஒரு ப்ளீட் எடுக்கிறதுக்கோ செய்கிறதுக்கோ வந்து ஒரு கம்ஃபர்டபுள்னே சொல்லலாம். ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடு. எடுத்தோடனே விழுந்துருச்சு. ப்ளீட் இங்கே வரைய ஒன்றோட இருக்குது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட் வந்து சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கிறேன். அது ஓவராலாக வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நான் நார்மல் ப்ளவுஸ்க்கே வந்து எனக்கு எந்த அளவுக்கு மேட்சிங்காக எந்த அளவுக்கு ஒரு சூப்பராக அழகாக இருக்குது அந்த ஒரு டிசைன்ஸ் அந்த லுக்குன்னு வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் ஒரு கேமரா இந்த மாதிரினும் போது நமக்கு ரொம்ப நல்லா ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி போது நல்லா அழகாக தெரியும். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இதில் பார்க்கலாம். பாய்.